அன்பானவர்களே, இன்னைக்கு ஈரான் தேசத்துல ஒரு மிகுந்த நெருக்கம், பதஷ்டம், ஒரு ஆபத்து. எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியல. ஈரான் தேசத்துல பக்கத்தில் உள்ள குவைட், சவுதி அரேபியா, மிடில் ஈஸ்ட் சொல்லுவோம்ல, கல்ஃப் ஆஃப் பர்ஷியா சொல்லுவோம்ல, இந்த தேசங்கள்ல கட்டாரு எல்லாரோட ஜனங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, நாங்கள் வீட்டில் இருப்போம், திடீர்னு கவர்மெண்ட்ல ஒரு சைரன் கொடுப்பாங்க. அது என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபைட்டர் பிளேன் வருதுன்ற ஒரு சைரன். திருப்பி கொஞ்ச நேரத்தில் சைரன் வேற மாதிரி அடிக்கும். என்ன அர்த்தம்னா, நீங்க இருக்க இடத்து பக்கத்துல குண்டு போட்டுட்டு இருக்காங்கன்ட்டு. பக்கத்துல சில மைல் தூரம் தள்ளி குண்டு போடுவாங்க. ஆனா இவங்க இருக்க பிளாட் அப்படியே அதிரும். இன்னொரு சைரனு, இந்த சைரனு கேட்டீங்கன்னா உடனே ஓடணும். நீங்க அண்டர் கிரவுண்டுக்கு, பங்கருக்கு, உங்க இடத்துல குண்டு போட போறாங்க. நீங்க எதையும் எடுக்கக்கூடாது, உங்க பாஸ்போர்ட்டை மட்டும் எடுத்துட்டு ஓடணும். என்ன ஒரு பதஷ்டமான சூழலை மிடில் ஈஸ்ட் முழுவதிலையும், ஈரான்ல மட்டுமல்ல. அன்பானவர்களே, எனக்கு உங்களுக்கும் இந்த பதஷ்டமான சூழ்நிலையில கர்த்தர் 2500 வருஷம் முன்பாக எப்படி ஒரு நிலவரமான சிச்சுவேஷன், பாதுகாப்பு, வெற்றியை கொடுத்தா நம்ம பார்க்க போகிறோம் எஸ்தர் புஸ்தகத்துல. இன்னைக்கு ஈரான் கூப்பிடுறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி பேரு பர்ஷியா. ஒரு தேசம் மட்டுமல்ல, ஒரு சாம்ராஜ்யம். 127 தேசங்கள் உள்ள சாம்ராஜ்யம் இந்த பர்ஷியா சாம்ராஜ்யம். அதற்கு ராஜா அகாஸ்வேரு. இதனுடைய தலைநகரம் சூசா, சூசான் பட்டணம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயற்கை அப்பாற்பட்ட விதத்துல அந்த ஈரான் பர்ஷியா தேசத்துடைய ராஜாவுக்கு ஒரு யூத பெண் எஸ்தர் மனைவியாக, ராணியாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? ஒரு பயங்கரமான சூழ்நிலை, சதி. ஒரு மனுஷன், ஆமான் என்ற ஒரு மனுஷன், அவன் ஒரு வில்லன் சொல்லுவான், ஒரு மந்திரி. அவன் மந்திரி, வில்லன் ஆமான். இவன் ஒரு சதி உண்டு பண்றான். 127 தேசங்களில் உள்ள யூத ஜனங்கள் எல்லாரும் அழிக்கப்படணும். அவங்களுடைய சொத்தெல்லாம் சூறையாடப்பட வேண்டும். இந்த வருஷம் 12ஆம் மாசம் 13ஆம் தேதி இது நிறைவேறும் சொல்லிட்டு ராஜா என்னன்னு சொல்லி இல்லை, ராஜா என்னமோ சொல்லி கையில் வாங்கி எல்லா தேசங்களுக்கும் இந்த ஆணைய ராஜாவுடைய முத்திரையோடு அனுப்பிச்சிட்டான். இது கேட்ட போது மொர்தெக்காய், எஸ்தருடைய சித்தப்பா மொர்தெக்காய்க்கும் எஸ்தருக்கும் மிகுந்த வருத்தம், பாரம். ஒரு பதஷ்டமான சூழ்நிலை தேவ ஜனங்கள் மத்தியில 127 தேசங்கள்ல. அன்பானவர்களே, இந்த பதஷ்டமான சூழலில் கர்த்தருடைய கரம் செயல்படுவதை பார்க்கிறோம். எஸ்தர் புஸ்தகம் முழுவதிலையும் கர்த்தர், தேவன், யெகோவா என்று எங்கும் சொல்லப்படல. ஆனா கர்த்தருடைய கரம் செயல்படுவதை, அற்புதமாக செயல்படுவதை பார்க்க முடியும். அல்லேலூயா. தற்செயலாக எதுவும் நடக்கல. வேதம் சொல்லுது, அந்த தேசத்துடைய ராஜாவுக்கு ஒரு ராத்திரி தூக்கம் வரல. டைமிங். ஒரு ஆபத்தான சூழலில் கரெக்டான நேரத்துல அந்த ராஜாவுக்கு தூக்கம் வரல. அங்கதான் டர்னிங் பாயிண்ட், அங்கதான் யூ டர்ன் உண்டாகுது. தற்செயலாக நடக்கல. ஆண்டவர் கதை, வசனம், டைரக்ஷன் எழுதி கொண்டிருக்காரு. God is in control. Hallelujah. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் இருக்கா? நெருக்கம் பாம்போட நெருக்கம் இருக்காது. நாம இந்தியாவில் இருக்கலாம், ஸ்ரீலங்காவில் இருக்கலாம், வேற தேசத்துல இருக்கலாம். ஆனா பைனான்ஸ்ல நெருக்கம், சுகத்துல நெருக்கம், குடும்பத்துல நெருக்கம், வேலை செலத்துல நெருக்கம். பல பேர் நமக்கு எதிராக தீமையான காரியங்கள் சிந்திக்கலாம், செயல்படுத்தலாம். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உங்க வாழ்க்கையில் செயல்படுறத, the invisible hand of God. எஸ்தர் புஸ்தகத்துல தேவன் கர்த்தர் என்று இல்ல,
ஆனா கர்த்தருடைய செயல் இருக்குது. அற்புதம் செய்யும் கரம், வல்லமை உள்ள கரம், விடுதலை கொடுக்கும் கரம் அங்க பெர்ஷியா தேசம் முழுவதும், பெர்ஷியா சாம்ராஜ்யம் முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அவரிடத்தில் எந்த விதமான வேற்றுமையும் மாறுதலும் இல்லை. என்ன சொல்ல வருது? நன்மைகள் கர்த்தரிடமிருந்து மட்டுமே வருகிறது, பரலோகத்திலிருந்து மட்டுமே வருகிறது. அல்லேலூயா. அவர் அன்னைக்கு நன்மை செய்தார், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செய்வார். அவர் மாறாத தேவன், நேற்றும் இன்றும் மாறாத தேவன். அல்லேலூயா. Glory to God. ஒரே நாள் சரித்திரமே, உலக சரித்திரமே மாறி போச்சு. 127 தேசங்களில் உள்ள தேவ ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போயிருப்பாங்க. அது சரித்திரம், மனுஷீக சரித்திரமா இருக்கும். தேவனுடைய எழுதுற தேவன் சரித்திரத்தை மாற்றி எழுதுகிற தேவன். அல்லேலூயா. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய பர்சனல் ஹிஸ்டரிய மாற்ற வல்லவர். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த டைமிங்கை பார்க்க போறோம், இன்விசிபிள் ஹேண்டை பார்க்க போறோம். 2 குறிப்பான காரியங்கள். கரெக்டான நேரத்தில், சரியான நேரத்தில் கர்த்தர் செயல்படுகிறார். அவர் செயல்படுறது திரைக்கு பின்னாக, மறைவாக. உலகம் அந்த செயலை பார்க்க முடியாது. ஒரு அவிசுவாசி, உலக மனுஷனுக்கு அந்த கர்த்தர் செய்யற செயல் தெரியாது. ஆனா என் உள்ளத்தில் தெரியும். உங்க வாழ்க்கையில காணப்படும் the invisible hand of God, the timing of God. Hallelujah. அன்னைக்கு பெர்ஷியாவுல கொடுத்த விடுதலை, சமாதானம், வெற்றி, பாதுகாப்பு, இன்னைக்கு என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில அதே சமாதானம், அதே தெய்வீக பாதுகாப்பு, அதே வெற்றி. ஹல்லேலூயா. நல்லா போயிட்டு இருந்துச்சு தானே. திடீர்னு இந்த வில்லன் ஆமான் ஒரு சட்டத்தை உண்டு பண்ணி பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணிட்டான். எஸ்தர் எழுந்து நிற்கிறாங்க. நான் ராஜாட்ட போறேன், நான் முறையிட போறேன். ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்குது. ராணியம்மா, நீங்க என்ன வேணும் சொல்லுங்க, என் ராஜ்யத்தில் பாதி கேட்டா நான் தர்றேன். ராணிக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு எதிராக பல பேர் திட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, சூழ்ச்சி பண்றாங்க, சதி பண்றாங்க. நான் அதெல்லாம் எடுத்து போடுறதுக்கு எனக்கு சூழ்ச்சி செய்யறதுக்கு அறிவு வேணுமே? வேண்டாம். உங்களுக்கு வேண்டியது விசுவாசம், உங்களுக்கு வேண்டியது தேவனோட உறவு, உங்களுக்கு வேண்டியது தேவன் பரத்திலிருந்து கொடுக்கிற ஞானம், தைரியம், வழிநடத்தல், விடுதலை, அற்புதம். முள்ளால தான் எடுக்கணும் உலகம் சொல்லுது. நானும் நீங்களும் இயேசுவிடத்தில் கழுவப்பட்டவங்க அப்படி சொல்லல. எனக்கு தேவை, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வேதம் சொல்லுது. அதை நான் விசுவாசிக்கிறேன். என் ஆண்டோட போறேன். அவருடைய கரம், இன்விசிபிள் ஹேண்ட் என் வாழ்க்கையில செயல்படும். எனக்கு எதிராக உள்ள சூழ்ச்சி ஒண்ணும் இல்லாம போயிடும், அதமாய் போய்விடும். அல்லேலூயா. அன்பானவர்களே, ராணி போய் கேட்டோன்னே ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். ராணி இந்த மாதிரி கேட்க ராஜாட்ட, ராஜா நீங்களும் இந்த மந்திரி ஆமான் இன்னைக்கு வீட்டுக்கு வரணும். ராஜா போறார். ராஜா கேட்க, ராணியம்மா அவங்களுக்கு என்ன வேணும்? ராஜ்யத்தில் பாய் தரேன். திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, இப்ப டைமிங் இல்லை, நீ காத்துரு அப்படின்னு. ராணி கேட்கிறாங்க, நாளைக்கு நீங்க ஆமானும் விருந்துக்கு வரணும். போயிட்டாங்க வீட்டுக்கு. இப்பதான் நடக்குது விஷயம். டர்ன் அரவுண்ட், பிரேக் த்ரூ, அதிரடியான மாற்றம் இப்ப உண்டாகுது. அல்லேலூயா. இன்னைக்கு நைட்டு விருந்து முடிச்சு போயாச்சு, நாளைக்கு நைட்டு விருந்துக்கு வரணும். இந்த இடைப்பட்ட இரவுல, இன் பிட்வீன் த டூ டின்னர்ஸ், அற்புதம், இன்விசிபிள் ஹேண்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய கரத்தை பார்க்க முடியல, செயலை பார்க்க முடியும், விடுதலையை பார்க்க முடியும், அற்புதத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அந்த இரவு, எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, அந்த இரவுல ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. ராஜா
தூங்கணும்ட்டு பேலஸே என்னமெல்லாம் எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். மியூசிக்கு, ட்ராமா, டான்ஸ் என்னமெல்லாம் நடக்கும். ஏன்னா அவர் நல்லா தூங்கினா தான் அடுத்த நாள் காலையில் ராஜ்யத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் கரெக்டாக செய்ய முடியும். அன்னைக்கு ராத்திரி தூக்கம் வரலை. அல்லேலூயா, க்ளோரி டு காட். அம்மா அன்பானவர்களே, ஏன்ட்ட நிறைய பேர் ஃபோனில் பலவிதமான பிரச்சனைக்காக ஃபோனில் பேசி விடுதலைக்காக ஃபோன் பேசுவாங்க. அதில் சிலர் ஐயா எனக்கு ராத்திரி தூக்கமே வர மாட்டேங்குது, பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது, புரண்டு படுத்துட்டு இருக்கேன். அவங்க எல்லாருக்கும் ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிப்பேன். சங்கீதம் 4:8, நான் சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே எனக்கு சுகத்தை கொடுக்க வல்லவர். அல்லேலூயா, நீர் ஒருவரே எனக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்க வல்லவர், நீர் ஒருவரே தெய்வீக சமாதானத்தை கொடுக்க வல்லவர், நீர் ஒருவரே எனக்கு பாதுகாப்பை கொடுக்க வல்லவர். சங்கீதம் 4:8 நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. இங்க கர்த்தர் சமாதானத்தோட தூங்குறதுக்கு, சமாதானமான வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமல்ல, ராத்திரி தூங்கும் போது சமாதானம், பீஸ்ஃபுல் ஸ்லீப், ஸ்வீட் ஸ்லீப். அல்லேலூயா, சமாதான படுத்துக்கொண்டு தூங்க செய்கிற கர்த்தர் இன்னைக்கு ராஜாவுக்கு தூக்கத்தை எடுத்து போடுறார். பைபிள்ல நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லி ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். உதாரணமாக எலியா என்ன பண்ணாரு, ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்த ஒப்பு கொடுத்தாரு. ஆண்டவர் சொன்னார், இந்தாப்பா ஒரு பூட்டு, வானத்தை பூட்டுனார். வானத்தை பூட்டின உடனே மழை நின்று போச்சு. காலம் கடந்து போச்சு. 3 வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொன்னாரு, இந்தாப்பா சாவி, போய் வானத்தை திறப்பா. திறந்த உடனே மழை பெஞ்சிச்சு. வறட்சியும் கட்டளை கொடுத்தவர், மழை செழிப்பையும் கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். தூக்கத்தையும் கொடுக்கிறவர், தூக்கத்தையும் எடுத்து போடுறவர் கர்த்தர். God is on the throne. கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்காரு. என்னுடைய மனுஷிய கண்கள் காண முடியலை, ஆனா அவருடைய கரம் செயல்பட்டு கொண்டிருக்குது. இன்விசிபிள் ஹேண்ட் ஆஃப் காட். அந்த ராத்திரி டைமிங் அன்னைக்கு நடக்க போறத பாருங்க, கவனிச்சு பாருங்க. ராஜாவுக்கு தூக்கம் வரணும்னா ராஜா பல காரியம் செஞ்சிருக்கான். உதாரணமாக, வாங்கப்பா கஜானாக்கு போய் பார்ப்போம், என்னுடைய வைரம், என்னுடைய தங்கம் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லல. நடவடிக்கை புஸ்தகத்தை எடுங்க, அரண்மனையில் நிறைய ரெக்கார்டு வச்சிருப்பாங்க, என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க, வாசிங்க அப்படின்னு கரெக்டா அங்க இருந்த ஒரு சேவகன் ஒரு பக்கத்தை திரும்பி வாசிக்கிறார். என்னன்னா, சில காலத்துக்கு முன்பாக இந்த ராஜாவுக்கு எதிராக அரண்மனையில் ஒரு பெரிய சதி நடக்குது, ராஜாவை கொல்றதுக்கு. இந்த சித்தப்பா மொர்தெகாய் அறிந்து ராஜாட்ட போய் சொல்றாரு, ராஜா இப்படி ஒரு சதி நடக்குது. ராஜா முழிச்சுக்கிட்டு அந்த சதியிலிருந்து தப்பிச்சுடுறாரு. இவங்க வாசிக்கிறாங்க, இந்த சம்பவம் நடந்தது, இது புஸ்தகத்தில் ரெக்கார்ட் ஆயிருக்குது. ராஜா சொல்ற, ஆமா எனக்கு ஞாபகம் இப்ப வருது, அந்த மொர்தெகாய் ஒரு நல்ல மனுஷன், அவனுக்கு என்ன பரிசு கொடுத்தேன் அப்படின்னு கேட்கிறார். மௌனமா இருக்காங்க சேவர்கள். என்னையா பரிசு கொடுத்தேன்? ஐயா ராஜாவே ஒரு பரிசு கொடுக்கல. அப்படியா? அட அநியாயமே, அந்த மனுஷன் நான் பரிசு கொடுக்கணும், கணம் பண்ணும். நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பதுக்கு காரணம் அந்த மொர்தெகாய். ராஜாவுடைய எண்ணம் ஃபுல்லா மொர்தெகாய்க்கு எப்படி கணம் கொடுப்பது, எப்படி ரிவார்டு பரிசு கொடுப்பது என்பதை யோசித்து கொண்டிருக்கிறார். இந்த நேரம் பார்த்து டைமிங்க கவனிங்க. ராஜா மனசுல ஃபுல்லா மொர்தெகாய்க்கு நன்மை செய்யணும், உயர்த்தணும். அங்க ஆமான் வர்றாரு தீய திட்டத்தோட. இந்த மொர்தெகாயை தூக்கி போடணும், அது ராஜாட்ட ஒரு அனுமதி மட்டும் கேட்கணும் வர்றாரு. ஆமான் வந்தோடனே ராஜா கேட்கிறாரு, மந்திரியே நீங்க ரொம்ப கெட்டிக்காரங்க, நீங்க சொல்லுங்க, ராஜா ஒரு மனுஷனை கனம் பண்ணுமா என்ன செய்யணும்? ஆமன் நினைக்கிறாரு, தன்னை தவிர வேற யார ராஜா இப்படி கனம் பண்ண போற சொல்லிட்டு, ராஜா நீ யார கனம் பண்ணணும்னா அவங்க என்ன பண்ணும், ராஜ உடைய போடணும், ராஜ முடிய வைக்கணும், ராஜ குதிரையில உட்கார வச்சு ஒரு பொறுப்பான மனுஷன் பட்டணம் ஃபுல்லா சுத்தி கூட்டு வரட்டும். ராஜா சொல்றாரு, சரியா சொன்னீங்க மந்திரியே, நீங்க தான் அந்த மொர்தெகாய் தெருவில் உட்கார்ந்துருக்காரு, அரண்மனை வாசல் உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு இப்படிலாம் செய்து அவரை நீ கனம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்படி சதி இப்படி மாறுது பார்த்தீங்களா?
தலைகீழா மாறுது, யூ டர்ன் உண்டாகுது, அதிரடி மாற்றம். இன்னும் முடியல, அவ்வளவுதான், துவங்கிதான் இருக்கு. அல்லேலூயா. இப்ப ஆமன் அப்செட் ஆயிட்டார், குழப்பம். இவருக்கு இப்ப திகில், இவருக்கு குழப்பம், இவருக்கு நெருக்கம். இன்னைக்கு ராத்திரி வேற விருந்துக்கு போகணுமே, விருந்துக்கு போறார். அந்த குழப்பத்துல தடுமாற்றத்துல என்னென்னமோ பண்றாரு. ராஜா எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னா, இந்த ஆமான் ராணிய அவமதிக்கிறாரு, டிஸ்ரெஸ்பெக்ட்ல பிஹேவ் பண்றாரு. சேவரே, இந்த மனுஷனுடைய ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணுங்க, வாழ்க்கையை எடுத்து போடுங்க, தூக்குல போடுங்க. ஒரு பெரிய தூக்கு மரம் வச்சிருக்கான்னு சொன்னீங்களே, அந்த தூக்கு மரத்தை இந்த மனுஷனை போடுங்க. அல்லேலூயா, glory to God. அன்பானவர்களே, உங்களுக்கு எதிராக யாரும் சதி பண்றாங்களா, திட்டம் பண்றாங்க, அழிவுக்காக எதிர்பார்த்து ஆசையோடு இருக்காங்களா, நீங்க செய்ய வேண்டியது ஆண்டவரே. அல்லேலூயா. பரத்திலிருந்து விடுதலை வரும். ஆண்டவர் ரைட் டைம்ல செயல்படுவார் உங்க வாழ்க்கையில. உங்க வாழ்க்கையில நெருக்கம்லாம் நீங்க விசாலம் உண்டாகும், துக்கம் எல்லாம் போய் சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. இப்ப ராஜா புரிஞ்சு போச்சு, இந்த ஆமான் சதி செய்கிறார், இந்த மொர்தெகாய் எஸ்தர் சொல்றது கரெக்ட், என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. ராஜாவே, நீ ஒரு மாற்று ஆணையை கொடுக்கணும். 127 தேசங்களில் உள்ள தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்படணும். கையெழுத்து போடுறாரு. குதிரை கழுதை என்னமெல்லாம் ஓடி போய் 127 தேசங்கள்ல மாதம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதிக்கு முன்னாடி நற்செய்தி போய் சேருகிறது. குட் நியூஸ், பாதுகாப்பு சேருது. எல்லாரும் பாதுகாக்கப்படுறாங்க. யூத ஜனங்க, தேவ ஜனங்க, ஆசீர்வாதம், மகிழ்ச்சி, கொண்டாட்டம். ஹல்லேலூயா. சூசான் நகரம் அப்படியே ஆடி போயிருந்துச்சு, அதிர்ந்து போயிருந்துச்சு. இப்ப சூசான் பட்டணம் ஆர்ப்பரிக்கிறது. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, God's timing, God's invisible hand, கர்த்தருடைய கரம் உங்க குடும்பத்தில் செயல்பட நீங்க பார்க்க மாட்டீங்க. அவர் பார்க்க முடியாத ஆப்சென்ட் இல்லை, he is present. அவர் சைலண்ட், ஆனா பிரசன்ட். உங்க வாழ்க்கையில சைலண்டாக திரைக்கு பின்பாக செயல்பட்டு கொண்டார். he is present. ஆமென். எங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் சத்துருக்கள் முன்பாக நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலை என்னால் அபிஷேகம் பண்ணுவேன், உன்னை கனப்படுத்துவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென் சொல்லுங்க. உன் சத்துருக்கள் முன்பாக. உன்னுடைய சத்துரு யாரு? உனக்கு எதிராக உள்ள அநேக சக்திகள், இருளின் அதிகாரங்கள், உன்னை பார்த்து பொறாமைப்படுறவங்க, உனக்கு தீமை செய்ய நினைக்கிறவங்க, உன்னை வெறுக்கிறவங்க, யாரானாலும் சரி, அவங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய கரத்தை அவங்க பார்க்க மாட்டாங்க, நீங்க பார்ப்பீங்க, நீ உணர்வீங்க, உங்களை உயர்த்துவாங்க, எல்லாரும் அதை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா, glory to God. அன்பானவர்களே, நீங்க நினைக்கலாம், நான் இவ்வளவு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கேனே, இத்தனை நன்மைகளை செய்யறேனே, அது செய்யறேன், இதை செய்யறேன், என்னை மறந்துட்டாரா கர்த்தர்? அன்பானவர்களே, நீங்க மறக்கப்படுவதில்லை. மொர்தெகாய் செய்த ஒரு நன்மையை ராஜா பார்க்கும்படி கர்த்தர் அந்த கரெக்டான நேரத்தில் ராஜாவுடைய தூக்கத்தை எடுத்து போட்டார். கரெக்டான புஸ்தகத்தை, கரெக்டான பக்கத்தை திருப்பி கொடுத்தார். கரெக்டான விளக்கத்தை சொன்னாங்க. கரெக்டான எண்ணம் ராஜாவுக்கு வந்துச்சு. மறக்கப்பட்ட இந்த மொர்தெகாய்க்கு நன்மை செய்யணும். அல்லேலூயா. ஒருபோதும் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட கர்த்தர் நீங்க செய்த நன்மையை மறந்து போவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் செயல்பட்டு கொண்டிருக்குது. சில வருஷம் முன்பாக என் பிள்ளைங்கள, சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, எங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள தென்னை மரம்லாம் இருக்கும். அதுல ஹாலில் என்னோட பிள்ளைங்க தரையில படுத்திருந்தாங்க. படுத்திருக்கும் போது எனக்கு அன்னைக்கு ராத்திரி தூக்கம் வரல. நான் என்ன பண்ணேன், பைபிளை திறந்து சங்கீதம் 91 இந்த பக்கம் சேரை போட்டு உட்காந்து வாசிட்டே இருந்தேன். எனக்கு பின்னாடி ஏதோ மூவ் பண்ற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய பூரா ஓடிட்டு இருந்துச்சு. ஓடி ஆடி அடிச்சேன். பாருங்க, கர்த்தர் என் தூக்கத்தை அன்னைக்கு எடுத்து போட்டான். எதற்கு? என் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு. கர்த்தர் உங்க மீது நோக்கமாயிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது.
தம்மை விரும்புகிறவர்களுக்கு, தம்மை நேசிக்கிறவர்களுக்கு அற்புதம் செய்ய பாதுகாப்பை கொடுப்பதற்காக. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, God is in control. நீங்க புரிச்சுக்கணும், அவர் சிம்மாசனத்தில் இருக்கிறார். கரெக்டான வேலை கர்த்தருடைய கரம், இன்விசிபிள் ஹேண்ட் ஆஃப் காட் செயல்படும். இன்னைக்கு அந்த சூசான் பட்டணத்தை சூஷூஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இன்னைக்கு இருக்கு, இன்னும் அந்த இடம் இருக்கு. பேர்கள் மாறலாம். பெர்ஷியா இன்னைக்கு ஈரான் என்று அழைக்கப்படலாம். ஆனா மாறாதவர், நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தேவன், வல்லமையுள்ள தேவன், என்னை உங்களை நேசிக்கிற தேவன், எனக்காக உங்களுக்காக சரியான வேளையில செயல்படுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, சில வருஷம் முன்பாக எனக்கு ஒரு கொடூரமான ஒரு இரத்த கசிவு வியாதி வந்துச்சு. அந்த வியாதிக்கு மருந்து மாத்திரை சிகிச்சை இதுவே கிடையாது. மதுரையில் ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்தேன், நல்ல டாக்டர்ஸ். அவங்க சொன்னாங்க என்னால் செய்ய முடியாது. என்னை வெள்ளூர் கூட்டி போனாங்க. வெள்ளூர் சொன்னாங்க, மதுரையில் அவங்க சொன்னதெல்லாம் சரிங்க, இந்த வியாதிக்கு மருந்து மாத்திரை கிடையாது. எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கு உன்னை கைவிடுவதில்லை. இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டே இருந்தேன். மெடிக்கல் ரெக்கார்ட் படி என்னுடைய ஜீவன் போயிட்டே இருக்கு, கீழே 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 போயிட்டு இருக்குது. ஆனா விசுவாசமாக அவரை நோக்கி கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. நாங்க அன்னைக்கு ஜெயிக்கும் போது 2 காரியங்கள் ஜெயிப்பேன். ஆண்டவரே, எனக்கு பசுத்தான் அபிஷேகம் வேணும், ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும்னு சொல்லிட்டு. ஒரு நாள் அதிகாலையில் 4 மணிக்கு சுமார் எந்திரிக்கிற நேரம் ஒரு மிஷினரி ரூம்குள்ள வந்தார், ஆஸ்பத்திரி ரூம்குள்ள வந்தார். சுரேஷ் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு அபிஷேகம் வேணும்னு சொன்னேன். சொன்ன பிரைட் லைட் என் உடம்புல பாஸ் ஆச்சு. அந்த நொடியில என் வியாதிலாம் நீங்கிட்டு. நான் இப்போ ஒரு 2 நிமிஷம் சொல்லியிருக்கேன். 1 மாசம் அந்த வியாதி, மரண போராட்டம். இதை மனைவி ஒரு புஸ்தகமாக தழும்புலால் குணமானம் சொல்லிட்டு டீட்டெயில்டா என்ன வியாதி, எப்படி வியாதி, ஆண்டவர் எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்கள் நெருக்கத்துக்குள்ள போகும்போது எப்படி தைரியப்படுத்தினார், டாக்டர்கள் ஒன்றும் செய்ய முடியலேன்னு சொல்லும்போது எப்படி ஆண்டவர் விசுவாசத்தை கூட்டி கொடுத்தார். இப்படிலாம் டீட்டெயில்டா ஒரு புக் எழுதினாங்க. அந்த காலத்தில் தினத்தூதன் ஒரு டெய்லி ஒரு கிறிஸ்டியன் நியூஸ் பேப்பர் இருக்கும். அந்த ஆசிரியர்கிட்ட, எடிட்டர்கிட்ட இந்த புக்கு காப்பி யாரோ கொடுத்துருக்காங்க. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா அற்புதமா இருக்கு. அவராகவே டெய்லி ஒரு பக்கம் என் மனைவி எழுதிய புத்தகத்துடைய ஒவ்வொரு சாப்டரா போட்டுட்டே இருப்பார். நாங்களும் வாசித்து ரொம்ப ஆண்டவர் மகிமைப்படுத்திட்டு இருப்போம். திடீர்னு ஒரு தடவை பார்த்தா டன்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிட்டார். எங்களுக்கு ரொம்ப வருத்தம். நாங்க புத்தகத்தை எழுத சாட்சிப்படி இல்லை, ஏதோ ஒரு முடிவை முடிச்சிட்டாரு ஒரு பாட்டுக்கு. இன்னைக்கு மொபைல் இருக்கு பாரு, அன்னைக்கு மொபைல்லாம் கிடையாது. தேடி பிடிச்சி அவர் ஃபோனை எடுத்து ஃபோனில் பேசணும். ஐயா இப்படி பண்ணிட்டீங்களேயா அப்படின்னு சொன்னார். ரொம்ப அற்புதங்க உன் வாழ்க்கை நடந்தது. அந்த புஸ்தகம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சுங்க. உலகமே அது காணும்னு சொல்லிருக்க வேண்டிட்டு நான் பப்ளிஷ் பண்ணிருந்தேன். நான் ஒரு நாள் லேட் நைட்டு நான் ரிக்ஷாவில் வந்துட்டு இருந்தேன். வரும்போது பாக்கெட்லேருந்து புக்கு கீழே வந்து போச்சு. எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஏதோ சொல்லி முடிச்சிட்டேன் நான். நாங்கள் சொன்னோம், ஐயா நான் புத்தகத்தை மீண்டும் உங்களை போஸ்ட் அனுப்புகிறோம், நீங்கள் கரெக்டாக அதை மீண்டும் துவங்கி அதை முடிக்கணும் ஐயா, அதான் ஆண்டவர் மகிமை. அது சொன்னார், நீ சொல்கிறது கரெக்டு, நான் முடிச்சது தான், என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ என் மனைவி பண்ண ஜெபம், ஆண்டவரே இந்த எடிட்டருக்கு தூக்கம் வரக்கூடாது, ஆண்டவரே இந்த எடிட்டருக்கு தூக்கம் வரக்கூடாது. மீண்டும் ஆண்டவர் என்னென்ன எப்படி செய்தாரோ அதை விவரமாக மீண்டும் அதை போட துவங்க வேண்டும். ஜெபம் கேட்கப்பட்டது. சில நாட்கள் பின்பாக அந்த எடிட்டரே ஃபோன் பண்ணாரு, நீங்களும் ஐயா 2 பேர் இந்த பத்திரிகையுடைய ஓனரை பார்க்கணும். ஏன்னா முடிச்ச சாப்டரை துவங்குறதுன்னா ஒரு ஓனர் பெர்மிஷனோட செய்ய முடியும். நாங்கள் 2 பேர் போய் ஓனரை போய் பார்த்தோம். அவர் மிகுந்த மகிழ்ச்சி, எல்லாம் சரியாக செய்யப்படும், மீண்டும் பப்ளிஷ் பண்றோம். அல்லேலூயா. God is on the throne. சரியான வேளையில உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில செயல்படுறார். ஒரு ராத்திரி ஒரு சம்பவம் ஹிஸ்டரியே மாறிச்சு.
127 தேசங்கள் உள்ள வரலாறு மாறியது. அன்பானவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில your personal history can be changed. God is on the throne. God's invisible hand, பார்க்க கூடாத கரம் செயல்பட்டு கொண்டது. கர்த்தருடைய கரத்தை பார்க்க முடியாது, ஆனா செயலை பார்க்க முடியும். God is working silently. சைலண்டா இருக்காரு, அவர் இல்லைன்னு இல்லை. He is present. God is silent, but God is present. You can feel the power of His invisible hands work உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில. ஆமென்.